செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு அந்திலி எஸ்எஸ் கொஞ்சம் டாஸ் வின் பண்ணி கொஞ்சம் பேட்டிங் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சண்முகம் நல்ல பவுலிங்க, ரெண்டு பக்கமே திருப்பக்கூடிய பவுலர் அவர், நிறையா பந்து வச்சு போடுவார். ஃபஸ்ட்டு பாலே நோபால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா நிற்க வச்சுருக்காங்க, 5 ஃபீல்டர் நிற்க வச்சு அவர் 6 பேராக மாறும். சண்முகம் பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பாலே நோபாலாக மாறிடுச்சு. ஃபீல்டர் கவனிக்காமல் எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்துச்சால நோபால் ஃப்ரீ ஹிட்டாக மாறும். கண்டிப்பாக நிறையா சூப்பராக பந்து போடக்கூடிய பவுலருங்க அவர், பெரிய பெரிய பேட்ஸ்மேன் நிற்க வச்சு பந்து போட்டிருக்காரு. ஹேர்கட் பந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அங்கே நல்ல ஃபீல்டர் ரொனால்டோ நவீன் சிங்கிள் ரனாக மட்டும் மாறும். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, சொல்லிகிட்டே இருந்தால் குத்தி திரும்ப அதே மாதிரி கையில் வேகமும் இருக்குது. நல்ல பவுலிங். தேர்ட் பாலு ஓடி தான் எடுக்கணும். இதுக்கு இங்கே இருக்கும்போது சிங்கிள் ரன். அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பேட்ஸ்மேனுக்கு நிறைய டஃப் கொடுக்கக்கூடிய பவுலர் அவர் சண்முகம். ஃபோர்த்து பாலு ஸ்ட்ரைட்டு ஸ்லாட்டில் போட்டாருங்க, பெரிய 6 6ங்க. சொல்லிட்டு இருந்தால் நல்லா போடக்கூடிய பவுலர்னு அவர் அதை மிஸ் பண்ணிட்டார். பேட்டிங்கில் விக்கி நல்ல ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. சொல்லிகிட்டே இருந்தேன், ரெண்டு பக்கமே திருப்படி பால், இன்னும் வெளியும் பந்து எடுக்கலைங்க. டாட் பால் குத்தி உள்ளே திருப்பியிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சாருங்க, கண்டிப்பாக 4 மாறுங்க. 4 நல்லா பந்து போட்டிருந்தாலும் ஒரு பெரிய 6ஐயும் ஒரு 4ஐயும் விட்டு கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங் விக்கி. ஒரு ஓவருக்கு 13 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் சாண்டி நல்ல பவுலிங்க, நல்ல இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால் பவுலிங்கில் அன்பு ஃபஸ்ட்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு. மறுபடியும் நல்ல பால் டாட் பால். அப்படியே அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் தான், அது நரிப்பாளையம் டீமு. இப்படி உட்காந்துருக்கானு பாருங்க, நம்ம பசங்க தான் இப்போ தான் வந்திருக்கானோ. 3வது பால் லைட்டாக இன்சிங் இருந்துச்சுங்க, உள்ளே வந்துச்சு பால், பந்து எடுக்கல. பந்து மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது ரன் 2 ரன்னு. 4th பால் லெக் சைடில் திருப்பி அடிச்சிருக்காங்க. 4 மாறும். போலங்க மோடில் பள்ளத்தில் மாட்டிச்சு, ஓடி தான் இருக்கணும். 2வது ரன்னு. 4th பால் நல்ல பேக்கப், 3 பேர் வந்துட்டாங்க பேக்கப். 2 ரன் மட்டும். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன் அங்கே சண்முகம் ஃபீல்டிங்கில். ஸ்ட்ரைக்கில் விக்கி நல்ல பேட்டிங்க, கவர்ஸில் பிச்சுட்டு போகுது. நல்ல ஃபீல்டிங், சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும். நல்ல ஷாட் இருந்தாலும் நல்ல ஃபீல்டிங்குங்க. சிங்கிள் ரன். 2 ஓவருக்கு 19 ரன்னு, எந்த விக்கெட்டும் இல்லாமல். 3வது ஓவர் போட பத்ரி சின்ன பையன் நல்ல பவுலிங். இங்கே பேட்டில் லைட்டாக நிற்கிருந்துச்சுங்க, பெரிய ஷாட்டுக்கு போனார், பரல ஒழுங்க. சிங்கிள் ரன். 2வது பால் நல்ல பவுலிங்க, அங்கே ரன் அவுட்டாக மாறும். மிஸ் பண்ணிட்டாருங்க, எடுத்து அங்கே அடிச்சிருந்தா ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம். சிங்கிள் ரன். 3rd பால் ஸ்லாட்டில் இருந்த பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கிள் ரன்னாக இருக்கும். சிங்கிள் ரன். நல்ல பவுலிங், எந்த பெரிய ஷாட் இல்லாமல் சிங்கிள் ரன்னோடு போட்டிருக்காரு. 4th பால் லெக் சைடில் மடக்கி அடிச்சிருங்க, ஃபீல்டிங்கே இல்லைங்க. 4. லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க, இந்த பக்கம் சுத்தமாக தள்ளி போய் லெக் சைடில் அடிக்கலாம் பார்த்தாரு. டாட் பால். லாஸ்ட் 1 பால் வந்து ஸ்லாட்டில் இருந்த பாலை மறுபடியும் வாங்கி ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எங்கள் சண்முகம். அங்கே நல்ல த்ரோங்க, அங்கே 6 லைன்லேருந்து த்ரோ பண்ணியிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். 3 ஓவருக்கு 27 ரன்னு. இந்த ஓவரில் 8 ரன்னு. ஃபஸ்ட்டு பால் நோ பால் போட்டிருக்காரு, ஃப்ரீ ஹிட். எஜ்ஜாய் பார்த்துருக்கு. ஓடு ஓடு ஓடி தான் இருக்காங்க, கைக்கு வர கேட்ச் ஓடுற ஓடி தான் இருக்கும். சிங்கிள் ரன்.
பவுலரு மணி. ஒயிட் பால். ஏர் ஸ்விங் போடுறாரு. நல்ல பவுலிங். சிங்கிள் ரன்னாக மாறும். நியூ பேட்ஸ்மேன் சிலம்பரசன் ரிட்டையர்ட் போயிருக்காரு. அடிச்சிருக்காங்க லாங்கில். கேட்சுங்க. விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல பவுலிங் மணி. நரசிம்மன் நியூ பேட்ஸ்மேன். மணி சிறப்பான பந்து வச்சு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் நல்ல பவுலிங்காக பந்து கிழிஞ்சிச்சு நினைக்கிறேன். அநேகமாக சவுண்ட் வந்துச்சு. பந்தில் ஓடி தான் இருக்கணும். சிங்கிள் ரன். பந்து கீழே அது எஜ்ஜில் பட்டதால சொல்லிட்டான். நல்ல பவுலிங்க. குத்தி திரும்பிச்சு. ஒயிட் பால். விக்கி ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் எனக்கு இன்னும் விளையாட்டுருக்காரு. மறுபடியும் ஒயிட் பால். ஒயிட் பால். போன பால் ஒயிட் பால். நல்ல பவுலிங். வந்து கட்டாயி போயிடுச்சுங்க. ஓடி தான் இருக்கணும். ரெண்டாவது ரன் கட்டுறேன். 2 ரன் அலோவ் பண்ணுறாங்க. 2 ரன். எக்ஸைட் பால் இங்கே இருந்துச்சுங்க. இதை கேட்சாக மாறும். 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபீல்டர் வந்து எடுத்துட்டாரு. விக்கெட். 37 ரன்னு. கொஞ்சம் ரன் டீமு. 38 அடிக்கணும். அந்திலி பார்க்கலாம். 38 அடித்தா வின் பண்ணுவாங்க அந்திலி. ஃபஸ்ட்டு பால். நல்ல இன்ஸ்விங் இருந்துச்சுங்க. நல்ல விக்கெட். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. போன திருப்பறதுக்குள்ளே விக்கெட்டை கேட்சை பிடிச்சிட்டாங்க. நல்ல விக்கெட். ஃபஸ்ட்டு பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விராட் மணி. 2வது பால். நல்ல ஏர் ஸ்விங்க. பவுலர் கையிலேருந்து நல்ல ஏர் ஸ்விங் இருக்குது. பவுலர் சிவசக்தி நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. நல்ல பால் குயிக்காகவும் இருக்குது. ஏர் ஸ்விங்காக இருக்குங்க. டாட் பால். லெக் பையில் டாட் பால். 3rd பால். மறுபடியும் ஏர் ஸ்விங்க. அதை முன்னாடி வாங்கி அடிச்சிருக்காரு. 4 தடுக்க முடியல. நல்ல பேட்டிங். 4th பால். 5th பால் நினைக்கிறேன். மறுபடியும் நல்ல ஏர் ஸ்விங் இருந்துச்சு. கேட்சாக மாறும். ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. ரன்னிங் கேட்சு. நல்ல விக்கெட். 4 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருக்காங்க. நல்ல பவுலிங்க. பேட்டிங் நியூ பேட்ஸ்மேன் 10. டாஸ் பாலுங்க. பயங்கர ஏர் ஸ்விங்க. பால் எங்கேயே போய் இங்கே வருது. ஒயிட் பால். லாஸ்ட் பால். மறுபடியும் டாஸ் பாலுங்க. லைட்டாக பேட்டில் நிற்கிருச்சு. பால் இங்கே தான் கிடக்குது. ஓடி தான் இருக்கணும். 2வது ரன் கட்டுறேன். ஓடலைங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் இருக்குது. சாரி தப்பாக சொல்கிறேன். லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் சண்முகம் நல்ல பேட்ஸ்மேன். அவர் ஒயிடாக மாறுதுங்க. நல்லா பவுலிங் போட்டுருந்தாலும் நிறைய எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு 2 கொஞ்சம் கொடுத்துட்டாரு. லாஸ்ட் 1 பால். சுவிட்ச் திரும்பி அடிச்சாருங்க. 6. பெரிய 6. நல்ல பேட்டிங். ஒரு ஓவருக்கு 14 ரன்னு. அந்த ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பாலே சுவிட்ச் ஹிட்டில் திரும்பி 6 அடிச்சிருந்தார் சண்முகம். ஸ்ட்ரைக்கில் 10. பவுலரில் சிலம்பரசன். பேர் 10ன்னு இருக்குது. கண்டிப்பாக 10 ரன் அடிப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால். எல்லா கையிலையுமே ஏர் ஸ்விங் இருக்குங்க. ஆனால் எக்ஸ்ட்ராஸ் நிறைய போடுறாங்க. ஃபஸ்ட்டு பால். டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணி சிங்கிளாக மாறும். அப்படி தான் ஆட்டம் காட்டுவார். ஆனால் ஓட மாட்டார். சிங்கிள் ரன். செகண்ட் பால். ரொம்ப விலைக்கு போட்டாருங்க. திருமணத்தை பார்த்து ஓடி தான் இருக்கணும். ஓடல. டாட் பால். 3rd பால். ஆட்டம் காட்டுறாரு பவுலருக்கு. எக்ஸ்ட்ராருங்க. ஆட்டம் காட்டி கண்டிப்பாக 6 மாறும். 6 இல்லைங்க. 6 ரனில் வச்சு கேட்சை பிடிச்சிட்டாங்க. கூட 6 நினச்சிட்டேன். தப்பாக சொல்லிட்டேன். நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. சண்முகத்தோட விக்கெட்டை. நல்ல கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பத்ரி. டாஸ் பாலை லெக் சைடில் ஆட பார்த்தாரு. லெக் பையில் டாட் பால் எடுத்து வந்து காலில் அடிச்சிருக்காரு. நல்லா ஏர்க்கர் பண்ணுங்க. டாட் பால். மறுபடியும் லாஸ்ட் 1 பால். ஷார்ட் பால் அடிச்சுக்காருங்க பத்ரி. கண்டிப்பாக 6 மாறும். இந்த டைம் போயிடுச்சு வெளில. 6.
பெரிய ஷாட்டுங்க. அது 6 தான் மாறும். அம்பேர் மறுபடியும் லைன் நம்பர் செக் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. போகிறார் அம்பேர். பார்க்கலாம். 2 ஓவருக்கு 20 ரன்னு. இன்னும் 2 ஓவருக்கு 18 அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க. போன பால் அது 4 ரன்னு பத்ரி அடிச்சது. அவன் வந்து 6ன்னு சொல்லிட்டேன். செக் பண்ணி 4 தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பால் நல்லா யாருக்கர் பண்ணாங்க. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போனார். ஒழுங்காக படல. சிங்கிள் ரன். 3வது ஓவர் போடுறாங்க. 3 பவுலருமே ஏர் ஸ்விங் நல்லா போட்டிருக்காங்க. ஒயிட் பால். செகண்ட் பால் ஸ்லாட் உள்ள பால் மடக்கி அடிச்சிருக்காங்க லெக் சைடில். நல்ல ஃபீல்டிங்க. ஓடி தான் இருக்கணும். சிங்கிள் ரன். நல்ல த்ரோ. தேர்ட் பால் ஸ்லாட்டில் பால் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிமித்திருக்காருங்க. அங்கே கேட்ச மாதிரி பார்க்கலாம். கேட்சுங்க. நல்லா அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்ச மாதிரி இருக்குது. நல்ல பேட்டிங் 10. நல்ல கேட்சுங்க. நல்ல பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் பாலா. கண்டிப்பாக இந்த ஓவரில் ஒரு பெரிய 6 பதிவு பண்ணால், ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்ணால் அடுத்த ஓவர் நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்கும். ஒயிட் பாலுங்க. ஒயிட் பால். எல்லோ கலர் பால். பெருசாக காட்ட முடியல. ஹைட்டில் போனோம். குச்சை கிளப்பிட்டாருங்க. குச்சை பிடுங்கி கையில் கொடுத்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்காரு. நல்ல பவுலிங் விக்கி. பேட்டிங்கில் ராஜ். நல்ல ஷாட்டுங்க. அங்கே லாங் ஆனில் கண்டிப்பாக ஆள் இல்லாத இடத்துல விழுன்னு நினைக்கிறேன். கேட்சுக்கு வந்துட்டாருங்க சாண்டி. நல்ல விக்கெட். நல்ல கேட்ச். இந்த டீமோட லாஸ்ட் விக்கெட் இது. அவங்க ஆள் இன்றைக்கி சப்ஜெக்ட் போட்டு தான் ஆடினாங்க. காலில் வாங்கியிருக்காருங்க. டாட் பால். லாஸ்ட் ஓவர் போட தனுஷ். ஃபஸ்ட்டு பால் 14 ரன் அடிக்கணும். எக்ஸலில் திருப்பி அடிச்சிருக்காருங்க. கேட்ச மாதிரி பார்க்கலாம். கேட்ச் இல்லைங்க. பந்தும் போல ஓடி தான் இருந்தோம். 2வது ரன் வராங்க பத்ரி. 2 ரன். நல்ல பேட்டிங்க பத்ரி. 5 பாலுக்கு 12 அடிக்கணும். மடக்கி அடிச்சிருக்காரு. 2 ஓடுவாங்களா பார்க்கலாம். அதான் பால் குத்தி டைவர்ட் ஆச்சுங்க. கண்டிப்பாக 2 4 போக வாய்ப்பு இருக்குது. 4 போக வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஓடல. மறுபடியும் ஓவர்த்துருவாங்க. அங்கே நல்ல ஸ்டாப்பு. 2 ரன். அப்படி சொன்னேன். 3வது பால் 2 பால் 4 ரன்னு பதிவு பண்ணியிருக்காரு. 4 பாலுக்கு 10 ரன்னு. ஷார்ட் பாலை மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது 4ஆக மாறுமா பார்க்கலாம். மறுபடியும் 2ஆக மாறும். ரன்னிங் காட்டுறேன். 2 ரன். 3 பாலுக்கு 6 ரன்னு பதிவு பண்ணுற பத்ரி. 3 பாலுக்கு 8 ரன்னு. நல்ல ஷாட்டுங்க. கேப் பிக் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்க. சம்மர் ரன்னிங்கில் நல்ல ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. 2வது ரன்னு நிற்க வச்சு ஓடிருக்கணும். அடித்து ஸ்டிக்கை உடச்சாருங்க. 4 விக்கெட் ஆகி மேட்ச் வின் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ரன் அவுட்டு. ஸ்டிக்கை காணோம். மேட்ச் வின் பண்ணுறாங்க. கொஞ்சம் பத்ரி கஷ்டப்பட்டு விளையாடி மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் வின் பண்ணுறாங்க. நல்ல செலிப்ரேஷன்.